குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. ஓம் திகம்பராய வித்மஹே யோகரூபாய தீமஹி தன்னோ தத்த பிரசோதயாத். ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 19. நாமதாரகன் சித்தமுனியின் பாதங்களை வணங்கி இரு கரங்களையும் கூப்பி, யோகேஸ்வரா, அறியாமை என்ற இருளை போக்கும் கதிரவன் நீங்கள். மோகமென்ற இருளில் தூங்கிக் கொண்டிருந்த என்னை எழுப்பி குருலீலை என்ற அமுதத்தை பருக வைத்தீர்கள். உங்களால் நான் அறிவுள்ளவனானேன். இனி வரும் ஸ்ரீ குருமூர்த்தியின் கதையை கூறுங்கள் என்று வேண்டினான். ஷீடரின் வேண்டுகோளுக்கு மகிழ்ச்சியடைந்து சித்தமுனி குரு கதையை சொல்லலானார். குருமூர்த்தி அவர்கள் கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கின்ற அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் என்று சொல்ல, நாமதாரகன் குறுக்கிட்டு, வேதங்களில் மரங்களின் அரசன் என்றும் மும்மூர்த்திகள் வசிக்கும் மரமான அரச மரம் இருக்க ஏன் சுவாமிகள் அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார் என்று கேட்டான். முன்பு பகவான் ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யகசிபுவின் வயிற்றை கிழித்து மாலையாக அணிவித்து அவரை கொன்றார் அல்லவா? அப்பொழுது பயங்கர விஷத்தன்மை வாய்ந்த அரக்கனின் இரத்தம் சுவாமிகளின் நகங்களில் பட்டு எரிச்சலை உண்டாக்கியது. இதை பார்த்த மகாலட்சுமி அருகிலிருந்த அத்தி பழங்களையும் இலைகளையும் பறித்து எரியும் நகங்களில் பூசினாள். உடனே எரிச்சல் குறைந்து சாந்தமடைந்தார். அதற்கு பகவான் சந்தோஷமடைந்து தேவியுடன் அத்தி மரத்தினிடம், நீ கல்ப விருட்சமாக புகழ் பெறுவாய். எவர் உன்னை பக்தியுடன் பூஜித்து வலம் வருவார்களோ அவர்களின் பாவங்கள் நீங்கி வேண்டியது கிடைக்கும். விஷத்தின் பாதிப்பு நீங்கிவிடும். உன் அடியில் ஜபதவங்கள் செய்தால் அபாரமான பலனை பெறுவார்கள். இங்கு நீராடினால் கங்கையில் நீராடிய புண்ணியம் கிடைக்கும். பிரம்மஹத்தி தோஷங்கள் நீங்கிவிடும். உன்னிடத்தில் எல்லா தேவதைகளும் லக்ஷ்மி சமேதமாக நானும் குடிக்கொண்டிருப்போம் என்று வரங்களை அளித்தார். ஸ்ரீ விஷ்ணுவின் அருளை பெற்றதினால் ஸ்ரீ குருநாதர் அத்தி மரத்தின் அடியில் வசித்து வந்தார். இப்படி இருக்கையில் சக்தி தீர்த்தத்தில் உள்ள யோகினிகள் குருநாதர் அங்கு இருப்பதை கண்டு அவரிடம் வந்து வணங்கி மத்தியான நேரத்தில் தங்கள் இடத்திற்கு அழைத்து சென்று பூஜை செய்து பிக்ஷை அளித்து மீண்டும் அவரிடத்திலேயே விட்டுவிட்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஸ்ரீகுருவை நதிக்கரையில் பார்த்த அமரபுரவாசிகள், இவர் பிக்ஷைக்கு நம் வீடுகளுக்கு வராமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இவருக்கு எங்கிருந்து பிக்ஷை கிடைக்கிறது என்று தெரியவில்லை. ஆகையால் நமக்குள் ஒருவனை ரகசியமாக நதிக்கரைக்கு அனுப்பி அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாம் என்று ஒருவனை மறைமுகமாக நிற்க வைத்தார்கள். ஆனால் அவனுக்கோ நாம் ஒரு மகானின் ரகசியத்தை தெரிந்து கொள்ள இருக்கிறோம், இதனால் என்ன தீங்கு நேருமோ என்று பயந்து திரும்பி சென்று விட்டான். அந்த இடத்திற்கு அருகிலுள்ள வயலில் கங்கானுஜன் என்ற ஒரு விவசாயி தன் வயலை காவல் காத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மதிய நேரத்தில் யோகினிகள் சுவாமிக்கு பூஜை செய்து அவரை அழைத்து கொண்டு நதியை நெருங்கியவுடன் நதி இரண்டாக பிளந்து வழி கொடுத்தது. இதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு இன்னமும் என்ன நடக்கும் என்று ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கையில் சிறிது நேரத்திற்கு பிறகு முன்போலவே நதி பிளந்து அதிலிருந்து ஸ்ரீகுரு மேலே வந்து விட்டார். இதை பார்த்தவுடனே இவர் யாரோ ஈசனுடைய அவதாரமாக இருக்கலாம், நாளை என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்று நினைத்தான். மறுநாள் யோகினிகள் பிளந்த நதியிலிருந்து வந்து சுவாமிக்கு பாதாபிஷேகம் செய்து பூஜை செய்து தங்களுடன் அழைத்து நதிக்கரையை அடைந்தவுடன் நதி இரண்டாக பிளந்து வழி கொடுக்கையில் அவர்கள் உள்ளே செல்லலானார்கள். இதை பார்த்து அவன் உள்ளே என்ன நடக்கிறது என்ற ஆவலுடன் அவர்களை மறைமுகமாக பின்தொடர்ந்தான். அவன் நதியின் உள்ளே சென்று பார்க்கையில் அங்கு ரத்தினங்கள் பதித்த கோபுரங்களுடன் இந்திரலோகமான அமராவதியை போல் சூரிய பிரகாசமாக ஒளிர்ந்து கொண்டிருந்த நகரத்தை பார்த்தான். அங்கு சுவாமியை தீபாராதனையுடன் அழைத்து சென்று ஒரு மண்டபத்தில் ரத்தின சிம்மாசனத்தில் அமர்த்தி சகலவித பூஜைகள் செய்து ஆகாரத்தை பிக்ஷை அளித்தார்கள். பிறகு ஸ்ரீ குருநாதர் திரும்பி வருகையில் கங்கானுஜனை பார்த்து, நீ யார், இங்கு ஏன் வந்தாய் என்று கேட்க அவன் பயத்தில் நடுங்கி, சுவாமி, என் பெயர் கங்கானுஜன், நான் அமரபுரவாசி.
என் வயலை காவல் காக்கின்ற நேரத்தில் நதியில் நடந்த அற்புதத்தை பார்த்து நீங்கள் அந்த மும்மூர்த்திகளின் அவதாரமே தவிர வேறு யாரும் இல்லை என்று நினைத்து உள்ளே என்ன நடக்கிறதென்று தெரிந்து கொள்ள ஆவலுடன் இங்கு வந்தேன். இங்கே நடந்ததை பார்த்தவுடன் நான் நினைத்தது உண்மையாகிவிட்டது. தாங்கள் உலகை ஆளும் மும்மூர்த்திகளே. மூடனான என்னால் உங்களை தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு இன்று ஜோதி சொரூபமான உங்களின் தரிசனம் கிடைத்து விட்டது. நான் தவறு செய்திருந்தால் என்னை மன்னித்து ஆசி வழங்குங்கள் என்று பக்தியுடன் வேண்டினான். அவன் பக்தியுடன் வேண்டியதை பார்த்து ஸ்ரீ குருநாதர் சந்தோஷமடைந்து அவனை தேற்றி, இன்று முதல் உன் கஷ்டங்கள் தீர்ந்துவிட்டன, உன் கோரிக்கைகள் நிறைவேறும். நான் இங்கே இருக்கும் வரையில் யாருக்கும் இங்கு நடந்ததை சொல்ல வேண்டாம், உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். பிறகு ஸ்ரீ குரு அத்தி மரத்தடிக்கு செல்கையில் இவனும் பின்தொடர்ந்து அங்கு அவரை வணங்கி சென்று விட்டான். அன்று முதல் அவன் ஸ்ரீ குருவிடம் மிக்க பக்தியுடையவனாய் குரு சேவா மனமுடன் தன் குடும்பத்துடன் வந்து சுவாமியை சேவித்துக் கொண்டிருந்தான். இதனால் அவன் எல்லா செல்வங்களும் பெற்று சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இப்படி இருக்கையில் மாசி மாத பௌர்ணமி வந்தது. அன்று அவன் ஸ்ரீகுருவிடம், இந்த மாசி மாதத்தில் பிரயாகை, காசி, கயாவில் குளித்தால் புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்வார்கள். ஆனால் அவை எங்கிருக்கின்றன என்று எனக்கு தெரியாது. அவைகளின் மகிமையை கேட்டாலே புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள். தயவு செய்து கூறுங்கள் என்று வேண்டினான். இதை கேட்ட ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள், இங்கே இருக்கின்ற கிருஷ்ணா பஞ்சநதி சங்கமம் பிரயாகைக்கு சமமானது. மற்றும் இந்த கொல்லாபுரம் தான் கயை. அருகிலுள்ள யுகாலயம் காசிக்கு சமமானது. இவை மூன்றையும் தென்காசி, பிரயாகை, கயை என்று அழைப்பார்கள். உனக்கு இப்பொழுதே அந்த 3 தலங்களையும் காட்டுகிறேன் என்று சொல்லி அவர் புலித்தோளின் மீது அமர்ந்து அவர் பாதங்களை பிடித்து கண்களை மூடச் சொன்னார். சிறிது நேரத்திற்கெல்லாம் அவர்கள் பிரயாகையை அடைந்து அங்கு நீராடி, மத்தியான நேரத்திற்கு காசிக்கு சென்று கங்கையில் நீராடி விஸ்வநாதரை தரிசனம் செய்து, மாலை நேரத்திற்கு கயையை அடைந்து நீராடி, பொழுது சாயும் நேரத்திற்கு சங்கமத்திற்கு வந்து சேர்ந்து அங்கே இருக்கின்ற 3 தலங்களை தரிசனம் செய்து அத்தி மரத்தின் அடிக்கு வந்தார்கள். இதனால் ஸ்ரீகுருவின் மகிமை மேலும் பரவ தொடங்கிவிட்டது. இதை கண்ட ஸ்ரீ குருநாதர், நாம் இனிமேல் இந்த இடத்தை விட்டு சென்று மறைமுகமாக இருப்பதே நல்லதென்று நினைத்தார். இதை அறிந்த யோகினிகள், சுவாமி, தினமும் உங்களை சேவித்துக் கொண்டிருந்த எங்களை விட்டு செல்வது தர்மமா என்று வேதனையுடன் வேண்டினார்கள். இதற்கு குருநாதர் அவர்களை சமாதானப்படுத்தி, நான் இங்கிருந்து சென்றாலும் இந்த அத்தி மரத்தில் எப்பொழுதும் இருப்பேன். நீங்களும் இந்த கல்ப விருட்சத்தில் இருங்கள். இங்கு என் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்கிறேன் மற்றும் அன்னபூரணி தேவியையும் பிரதிஷ்டை செய்கிறேன். இந்த மரத்தை, என் பாதுகைகளை, உங்களையும் பூஜிப்பவர்களுக்கு அவர்களின் பாவங்கள் நீங்கி பெரும் புண்ணியம் கிடைத்து எல்லா கோரிக்கைகளும் நிறைவேறும். இங்கு அன்னபூரணி தேவி இருப்பதால் தினமும் பிராமண அன்னதானம் நடந்து கொண்டிருக்கும். மலடி பெண்கள் இங்கே இருக்கும் பாபநாச தீர்த்தம், காமிய தீர்த்தம், சித்த தீர்த்தத்தில் நீராடி 7 முறை இந்த அத்தி மரத்தை நீரினால் நனைத்தால் அவர்களின் மலட்டுத்தன்மை விலகி நீண்ட ஆயுளுடைய பிள்ளை பிறப்பான். இங்கு ஒரு பிராமணருக்கு அன்னதானம் செய்தால் கோடி பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும். இங்கு அமாவாசை, பௌர்ணமி, பொங்கல், சூரிய சந்திர கிரகண காலங்களில் நீராடினால் விசேட புண்ணியம் கிடைக்கும். இந்த மரத்தின் அடியில் ஒரு முறை செய்யும் ஜப தப ஹோமம், ருத்ராபிஷேகங்களுக்கு கோடி மடங்கு செய்த பலிதம் கிடைக்கும். இந்த மரத்தை அடிமேல் அடி வைத்துக் கொண்டு சுற்றினால் எல்லாவித வியாதிகளும் நீங்கிவிடும் என்று கூறி யோகினிகளிடம் விடை பெற்றுக் கொண்டு ஸ்ரீ குருநாதரான ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் தேய்பிறை துவாதசி அன்று கந்தர்வபுரத்தில் இருக்கும் பீம அமரஜ நதிகளின் சங்கமத்திற்கு சென்றார். சுவாமி அவர்கள் எல்லா வல்லமை பெற்ற இறைவனானதினால் அவர் இந்த அத்தி மரத்தில் குடிக்கொண்டு இங்கு வாழும் பக்தர்களுக்கு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார் என்றார் சித்தமுனி. ஓம் ஸ்ரீ குருவே போற்றி.